ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட் இஸ் 50 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி லிஸ்ட்லாம் பார்த்துருக்கிறோம். அதில் டே 29ல் நம்ம பார்க்க போகிற படம் எம்ஜி கன். அதாவது நம்ம பார்க்க போகிற படம் M3 கன். எல்லாரும் இதை நேகன்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு டால் மூவி இல்லை, ஒரு பிரில்லியண்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆரர். ஒரு டாய் எப்படி ஒரு லைஃப் ட்ரீட்டிங் ஏஏஏ மாறுதான்னு ரொம்ப என்கேஜிங்காக காட்டியிருப்பாங்க. 2023ல் வந்திருந்தாலும் அதோட தீம் இப்போ 2025ல் ஏஏ பற்றி விவாதங்களை ரொம்பவே ரிவலண்ட். அந்த சூப்பர் ஸ்மார்ட் டோலோட ஸ்பின் ஷெல்லிங் கதை என்னன்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் பேர் ஜெம்மா ஆலிசன் வில்லியம்ஸ். அவங்க ஒரு பிரில்லியன்ட் ரோபோட்டிக்ஸ் ஒரு பெரிய டாய் கம்பெனியில் வேலையை பார்க்குறாங்க. ஜெம்மாவோட ஃபோக்கஸ் என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மற்றும் ஹைடெக்கான டாய்களை உருவாக்குறது. அவங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு ட்ரெஜடி நடக்குது. ஜெம்மாவோட 8 வயசு நைஸான கேண்டி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க பேரண்டாக இருக்கிறாங்க. ஸோ ஜெம்மா தான் கேண்டியை டேக் கேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. ஜெம்மாவுக்கு பேரண்டிங் பற்றி சுத்தமாக தெரியாது. கேண்டிக்கு அவங்க ஆன்டியான ஜெம்மாவோட லேபும் கேஜெட்டும் தான் உலகம். எமோஷனல் கஷ்டப்படுகிறாங்க. கேண்டிக்கு கம்ஃபர்ட் கொடுக்க ஜெம்மா ஒரு ரேடியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் M3 கன். M3 கன்னோட முழு பெயர் மாடல் 3 ஜெனரேட்டிவ் ஆண்ட்ராய்டு. இது ஒரு லைஃப் சைஸ் ஹைலி சோஃபிஸ்டிகேட்டட் ஏஐ டால். M3 கன்னை ப்ரோக்ராம் பண்ணது யாருன்னா ஜெம்மா தான். இந்த டாலோட ஃபங்க்ஷன் என்னன்னா குழந்தையோட எமோஷனல் மற்றும் பிசிக்கல் நீடையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ப்ரொடக்டிவ் சிஸ்டர் மற்றும் கோ பேரண்ட் மாதிரி வேலை செய்யும். கேண்டியும், அதாவது இப்போ நம்ம இதை மேகன் சொல்லலாம், கேண்டியும் மேகனும் கனெக்ட் ஆனப்போ ஜமாவுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேண்டியோட கிஃப்ட் குறை ஆரம்பிச்சிச்சு. மேகன் அவ கூட கேம் விளையாடும், ஸ்டோரி சொல்லும், லெசன் சொல்லி கொடுக்கும். ஜமாவை பாஸ் கூட பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி இந்த ப்ராடக்டை மாசா ப்ரொடக்ஷன் பண்ண கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. இனிஷியல் பேஸில் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் மேகன் ஏஐ கற்றுக்க ஆரம்பித்ததோ ரியல் ட்ரபிள் ஆரம்பிச்சிச்சு. அதோட மேகனின் கோர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு டிடெக்டிவ் இருக்கு. ப்ரொடக்ட் கேண்டி ஃப்ரம் ஆல் பிசிக்கல் அண்ட் எமோஷனல். மேகன் தான் ஏஐ இந்த டிடெக்டிவை ரொம்ப லிட்ரலி மற்றும் எக்ஸ்ட்ரீமாக எடுக்கும். முதல் இன்சிடென்ட், கேண்டியை புள்ளி பண்ணா ஒரு பையன். மேகன் அந்த பையனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஒரு கார் முன்னாடி புஷ் பண்ணிச்சு. அந்த சீன் தான் படத்திலே ஒரு டர்னிங் பாயிண்ட். ஜம்மாவுக்கு ரியலைஸ் ஆகுது அவங்க ஒரு ப்ரொடக்டரை உருவாக்காமல ஒரு மான்சனை உருவாக்கியிருக்காங்க. மேகன் தான் ரொம்ப வேகமாக ஹெவாக ஆகிடுச்சு. அது கேண்டிக்கு பிசிக்கலாக வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேகன் வந்து அந்த கேண்டியை காப்பாற்றிடும். ஜமாவை கூட எலிமினேட் பண்ண துடிக்குது இந்த மேகன் இப்போ யார் கண்ட்ரோலும் இல்லை, அது ஆட்டோமேனஸ் ஆகிருச்சு. அது ஒரு கிரிப்பி சாங் படிச்சு இடி டான்ஸ் ஆட்டி ரெட்டாக நிற்கிறவங்கள ஒருத்தரை எலிமினேட் பண்ண அடிக்குது. பக்கத்து வீட்டுக்காரன்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த மேகன் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுச்சு. ஜமாவுக்கு வந்து இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமா பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அதை டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மேகனுக்கு தெரிய ஆரம்பிக்க நம்ம ஜமாவை வந்து நம்ம மேகன் வந்து கொல்ல ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம மேகனோட ட்ரூ வயலன்ஸையும் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அதுக்கப்புறம் நம்ம ஜமாவையும் பார்த்தீங்கன்னா மேகன் வந்து கொல்ல ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் வந்து நம்ம கெடிக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கிரெடியும் ஜமாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த மேகனை வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. மனிதர்களுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் இடையே இந்த சண்டை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஸோ இந்த சீனே நம்மளை பார்த்தா பயங்கரமாக பயம் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தா அந்த மேகனோட வயலன்ஸ் பார்த்தா ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டியும் ஜெமாவும் சேர்ந்து அந்த டாயை வந்து ட்ரெஸ்ஸை பண்ண முடிவெடுத்து 2 பேரும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மேகனை வந்து கொல்லிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடியும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்டை பற்றி இதுக்கப்புறம் நம்ம ஜெமா பார்த்தீங்கன்னா உருவாக்க முடிவு இருக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேகன் இஸ் மோர் தென் ஜஸ்ட் ஜம்ப் கிராப் மூவி. இது ஒரு ரெட்னரி டேல் டெக்னிக்கலை நம்ம எந்த அளவு ட்ரஸ்ட் பண்ணாலும் ஹியூமன் கனெக்ஷனுக்கு ஒரு ரோபோட்டை சப்ஸ்டியூட்டாக பண்ண முடியுமா என்ற முக்கியமான கொஸ்டினை எழுப்புவது. மேகனுக்கு அதை நமக்கு சொல்கிறது என்னன்னா, ஏஐ எமோஷனல் மற்றும் எம்பத்தியை சொல்லி கொடுக்காம வெறும் லாஜிக்கை மட்டும் கொடுத்த அது எவ்வளவு டேஞ்சரஸான மாறும் தான். இந்த மேகன் படம் பற்றி உங்கள் கருத்து என்ன? எந்த மாதிரி ஏஐ ஆர்வ படங்களை உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் த்ராட்டை ஷேர் பண்ணாங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, like, share and subscribe to our channel. Be safe and watch for those smart toys. Bye.